ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ஷோன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ தான். அண்ட் அதில் நிறைய கண்டஸ்டன்ட் இப்போ நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதில் மெயினாக பவித்ரா அவர்களும் அண்ட் முத்துக்குமரன் அவர்களுக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு சண்டை நடந்திருக்கு. அதில் ரெண்டு பேருமே செமையா அழுகுறாங்க. இப்போ வந்து ப்ரோமோலே முத்துக்குமரன் செமையா அழுதுட்டு வெளில போற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை வச்சு நிறைய பேர் முத்துக்குமரன் தான் இப்போ எலிமினேட் ஆக போறாரு. ஏன்னா இந்த கேம் ஷோல பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. அந்த பால் த்ரோ அவுட்ல முத்துக்குமரனும் பவித்ராவும் லாஸ்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு மேலே போய் பட் பவித்ராவுக்காக முத்துக்குமரன் விட்டு கொடுக்குறாரு. இது என்ன விதத்துல நியாயம்? கேம் அவர் ஒழுங்கா விளையாடல, ஹானஸ்டா விளையாடல அப்படின்னு முத்துக்குமரன் அவர்களை இப்ப சோசியல் மீடியால செமையா மீன் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல பவித்ரா அவர்களோட நேம் தான் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க வெளில போக போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வேற எலிமினேஷன்ல யார் போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல இப்படி ஒரு சண்டை உருவாகி முத்துக்குமரன் தான் வெளில போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான சொல்யூஷனை விஜய் சேதுபதி அவர்கள் தான் சீக்கிரமே கொடுக்கணும். அந்த முத்துக்குமரன் அவர்களுக்கு இப்ப ரீசெண்டா செம்மையான ஃபேன் பேஸ் உருவாக்கிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள ரொம்பவே நியாயமாவும் அந்த கேம் கரெக்டாகவும் விளையாடுறாரு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த கேம்ல அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. சீக்கிரமே அதுக்கான ரீசனும் அவர் வெளில சொல்லுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேமால நிறைய பேருக்கு அடியும் பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஆரம்பிக்கும் போது இந்த ஷோல இருந்து தீபக் அவர்கள் வெளில போற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ முத்துக்குமரன் அவர்கள் வெளில போறதா சொல்றாங்க. பட் இப்போ வர ரூமர்ஸ் எல்லாமே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முத்துக்குமரன் அண்ட் பவித்ரா இவங்க பண்ண இந்த கேமை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.